அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஒரு கப்பல் பயணம் செய்தது. அந்த கப்பலிலே நிறைய பேர் பயணம் செய்கிறார்கள். பயணத்தின் போது இரு நபர்கள் பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். அதில் ஒருவர் மாபி என்ற ஒரு குருவானவர், ஒரு வியாபாரி. இருவரும் சகசமாக முதல்ல அறிமுகப்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டே செல்கிறார்கள். இவர் அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு குரு என்று அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் எங்கே செல்லுகிறீர்கள்? சீனாவுக்கு நற்செய்தி பணியாற்ற செல்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வியாபாரியும் அறிமுகப்படுத்துகிறார். இவர் வியாபார நோக்கத்தோடு செல்கிறேன், நான் நிறைய கம்பெனி வச்சுருக்கேன், வைப்பதற்கு வாங்குவதற்கு ஒரு சில அக்ரிமெண்ட் போடுறதுக்காக போகிறேன்னு சொல்லி இப்படி இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் தங்களுடைய பணிகளை. அப்போ கடைசியாக அந்த வியாபாரி சொல்லுகிறார், தயவுசெய்து நீங்கள் ஏன் அமெரிக்காவிலேயே நீங்கள் பணியாற்ற வேண்டியது தானே, ஏன் சீனாவுக்கு செல்கிறீர்கள்? அங்கு செல்லாதீர்கள். இப்போ கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு குருவானவருடைய அதாவது கையில் உள்ள விரல்களை 3 விரல்களை வேத விரோதிகள் வெட்டி எடுத்து விட்டார்கள். அதனால் நீங்கள் அங்கே போகாதீங்க, அங்கே எதிர்ப்புகள் நிறைய இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க முடியாது, அதனால் உங்கள் மதத்தை பற்றி நீங்கள் அங்கே அறிவிக்க முடியாது, அங்கே செல்ல வேண்டாம். ஏனென்றால் அந்த குருவானவருடைய கைகளை எடுத்து விட்டார்கள், உங்களுக்கு பயம் இல்லையா, அங்கு செல்ல வேண்டாம் என்று அவர் ஒரு அன்போடு கரிசனையோடு அந்த வியாபாரி அந்த குருவிடம் சொல்லுகிறார். பரவாயில்ல, அதனால் ஒன்றுன்னு சொல்லி இவர் பேசி சமாளிச்சுட்டு இருவரும் மதிய உணவு வருகிறது, மதிய உணவுக்கு செல்லுகிறார்கள். அப்போ 2 பேரும் கை குலுக்கிறார்கள். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் கைகுலுக்கி பார்க்கிற பொழுதுதான் அந்த கையில் அவருக்கு 3 விரல் இல்லை. அப்போ தான் வியாபாரி உணர்கிறார், ஏற்கனவே இந்த குருவானவர் அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு சென்று நற்செய்தி பணியாற்றி தன்னுடைய கைகளில் உள்ள 3 விரல்களை இழந்தவர் மீண்டும் தைரியத்தோடு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று இவர் செல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு தைரியத்தோடு, துணிச்சலோடு, இறை வல்லமையோடு, தூய ஆவியின் துணையோடு இவர் செல்கிறார் என்பதை இந்த உலகம் அறியும். அதே நேரத்தில் அந்த வியாபாரியும் வியப்புறுகிறார், இந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்று.